1925 சுயமரியாதை இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை எப்படி புரிந்து கொள்வது? முதல் விஷயம், இங்கே சகோதரி அருள்மொழி கூறியது போல 1950ஆம் ஆண்டு இந்த நாடு குடியரசு என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவித்தார் என சொன்னார். 50ல் தான் அறிவிச்சாங்க. ஆனால் அதற்கும் 25 ஆண்டுகளுக்கு முன்பே குடியரசு என ஏட்டை துவக்கியவர் தந்தை பெரியார். 50ல் தான் நம்மளுக்கு புத்தி வந்துச்சு. ஆனால் அதற்கு முன்பே இந்த நாட்டுக்கு புத்தி புகட்டியவர் தந்தை, நம்முடைய தந்தை. அதுதான் சுயமரியாதை இயக்கம் பிறந்த நாளும் கூட. அந்த காலத்திலே நாம் பிறக்கவில்லை என்று சிலருக்கு ஏக்கம் இருக்கும், எனக்கு இல்லை. காரணம், அதனுடைய நூற்றாண்டுல பிறந்து இப்படி பேச முடியுது, இதை விட என்னையா பாக்கிய வேணும். அதுவும் ஈரோடு. சுயமரியாதையும் பெரியாரின் சுயமரியாதையும் சிங்காரவேலரின் சமதர்மமும் சேர்ந்த ரோடு ஈரோடு. இரண்டு மகத்தான ரோடுகள், இரண்டு மகத்தான பாதைகள். சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் இரண்டு கண்கள். இரண்டும் தேவை என தந்தை பெரியாரும் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரும் கூடி பேசி இந்த ஊரில் அல்லவா அந்த மகத்தான ஈரோடு திட்டம், சுயமரியாதை சமதர்ம கட்சியினுடைய திட்டம் என்பதை உருவாக்கினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை எழுதியவன் நான். 1925 அந்த காலம். 1932 அந்த முதல் பாகம். 1917 34 வரை நான் எழுதினேன் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு முதல் பாகத்தை. அப்ப நான் இந்த 32 சுயமரியாதை சமதர்ம கட்சி என்பதை உருவாக்கினார்களே, அப்படி ஒரு கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவில் வேற எந்த மாகாணத்திலும் அல்ல. அப்படி ஒரு திட்டத்தை தந்த இந்த ஈரோட்டு மண்ணில் இருந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே பங்கு பெறுகிற அந்த பேரு, அந்த பெருமை எனக்கும் கிடைத்திருக்கிறது என்கிற மெய்யான ஒரு ஆனந்தத்திலே, பூரிப்பிலே நான் இருக்கிறேன். 1925க்கு முன்பு தமிழருடைய வாழ்வு எப்படி இருந்தது, தமிழ்நாட்டின் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை நீங்க சற்றை யோசிச்சு பார்த்தா தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தன்மை மற்றும் அதனுடைய மகத்தான சரித்திர பங்களிப்பு புரியும். நம்முடைய இளைஞர்களுக்கு அதை சொல்லணும். அவங்களுக்கு புரியல. சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம். 25க்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பது பற்றி இப்ப நாம் பேசினோம். வரலாற்றுல இருந்து ஆதாரம்லாம் கொடுக்கலாம். அதையெல்லாம் விட நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையை எழுதியது கல்கி. கல்கி யார் என்று உங்களுக்கு தெரியும். கல்கினா உங்களுக்கு பொன்னியின் செல்வன் தான் பல பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். அது தனி கதை, அதுக்குள்ள போகல. ஆனால் 1930கள் 40களிலே அவர் பல சிறுகதைகள் எழுதினார். அநேகமாக ஒரு 60க்கு மேற்பட்ட சிறுகதைகள். அனைத்தையும் படித்தவன் என்கிற முறையிலே உரிமையோடு பேசுகிறேன். அதுல ஒரு கதை, கதையின் பெயர் சுபத்திரையின் சகோதரன். கதையிலே அவர் எப்பவுமே குறைஞ்சபட்சம் அந்த காலத்தை குறிப்பிடுவார். இந்த கதை நடப்பது 1924 வருஷம் என்ன, 1924 குடியரசு பிறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பு கதை நடக்குதான். சுபத்திரையின் சகோதரன். சுபத்திரையின் சகோதரன் சென்னையில் படிச்சுட்டு இருக்காப்புல ஒரு கல்லூரியில். அது ஒரு பிராமண குடும்பம். தெளிவா சொல்றாரு. அந்த தம்பிக்கு ஒரு கடிதம் வருது, உன் தங்கச்சிக்கு கல்யாணம்.
பையன் மிரண்டு போறேன். காரணம் தங்கச்சிக்கு வயசு 12. மாப்பிள்ளை யாரு? அவருக்கு பேரே தொந்தி கணபதி. அதுல இருந்தே உங்களுக்கு புரியாது என்ன யாரு. தொந்தி கணபதிக்கு வயசுல 45. இவருடைய தங்கச்சிக்கு வயசு 12. இன்னும் மூப்புக்கு வரல. இதான் முக்கியமா கவனிக்கிறீங்க. சாதாரண மொழியில் சொன்னால் இன்னும் பெரிய மனுஷி ஆகல. அந்த காலத்து வழக்கம் உங்களால கற்பனை செய்ய முடியுமா? இன்னைக்கு பெரிய மனுஷி ஆவதற்கு முன்பே கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது பிராமணர்களுடைய அல்லது பார்ப்பனர்களுடைய வாழ்க்கை விதி. 1924 நிலம். ஆகவே அவன் பயந்துகிட்டே இருக்காப்ல குடும்பத்துல, நாளை கழிச்சு எங்க பெண்ணு மூப்புக்கு வந்துருமோ, அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அக்ரஹாரமே தன்னை தூட்டுமே என்று பயந்து போய் இந்த பையனுடைய அப்பா மாப்பிள்ளை தேர்றாரு. கடைசியில இந்த தொந்தி கணபதி 45 வயசுக்காரர் தான் கிடைக்கிறார். கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. ஒரு தங்கச்சி ஓடிவா, இத்தனாம் தேதி கல்யாணம். இதுல பாருங்க அவர் கதையில் என்ன சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணு இந்த பையனுடைய அம்மாவுக்கு இந்த கொடுமை பிடிக்கல. அப்பவே கல்யாணத்தை நிறுத்த முடியல. எப்ப நான் நிறுத்துறதுன்னு பார்த்து அந்த அம்மா தற்கொலை பண்ணிச்சு. அப்ப கேரவு இந்த வீட்டுல கல்யாணம் நடக்காது. எப்படி பாருங்க ஐடியா. சாகிறதுக்கு முன்னாடி பையனுக்கு ஒரு கடிதம் போட்டுதான் சென்னையில படிச்சிருக்கேன். உன் தங்கச்சி கல்யாணம் இந்த கொடுமை 12 வயசுல ஒரு கலவனுக்கு கட்டி கொடுக்குறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உங்க அப்பா கிட்ட. உங்க அப்பா கேட்க மறுக்கிறாரு. கல்யாணத்தை நிறுத்தக்கு எனக்கு வழி தெரியல. ஆகவே நீ வருவதற்கு முன்பு நான் செத்து இருப்பேன். ஆனால் எப்படி ஆகிலும் நீ இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஐயோ இந்த கடிதத்தை பார்த்து அவனுக்கு ஒரு நண்பன் கிட்ட சொல்றான், இந்த மாதிரியா இந்த கொடுமை, ஒரு கலவனை கட்டி வைக்கிறாங்க, இள வயசுலங்கிறாப்புல. ஆனா அந்த வயசு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு. அப்ப இந்த பையன் அவனுக்கு கொஞ்சம் முற்போக்கான பையன். இந்த கல்யாணத்தை நம்ம இப்படியா தடுத்து நிறுத்தணுமாப்பா? உடனே அவன் கேட்கறான், தடுத்து நிறுத்தணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் ரெடி. 2 பேரும் கிளம்பி வர்றாங்க ஊருக்கு கல்யாணத்தை நிறுத்த. ஆனா வர்ற வழியில இப்ப போல மழைக்காலம், வெள்ளம், வண்டி போகல, ரயில். இவங்க வந்து சேர்றதுக்குள்ள அம்மா செத்தும் கூட, மனைவி செத்தும் கூட, அந்த தகப்பன், அந்த கணவன் தனது மகளுக்கு, அந்த கணவனாருக்கு திருமணத்தை முடித்து விடுகிறான். இவங்க வந்து சேர்றதுக்குள்ள கல்யாணம் ஆகி போச்சு. இந்த பையன் சகோதரன் துடிச்சு போய் தன்னுடைய நண்பனை பார்த்து ஒரு வாக்கியம் சொல்றான். ஒரு கேள்வி கேட்கிறான், நண்பா உனக்கு விதவை திருமணத்தின் மீது நம்பிக்கை உண்டா? ஆமாங்கிறான். கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அந்த புது மாப்பிள்ளையை சுட்டு கொண்டு விட்டு இவன் ஜெயிலுக்கு போயிடான். கதையின் பெயர் சுபத்திரையின் சகோதரன். எழுதியது திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இன்னும் சுயமரியாதை இயக்கம் 25ல வந்துருச்சு. ஆனா கதை நடக்கிறது 24ல. கல்கி பிராமண குலத்துல பிறந்தவர். நான் ஏன் ஜாதியை குறிப்பிடறேன்னா இந்த பின்புலம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த மாதிரி 1930களில் கதை எழுதுகிற தைரிய கல்கிக்கு எப்படி வந்துச்சு? நான் சொல்றேன், தந்தை பெரியாரால வந்துச்சு. இப்பவே எழுத முடியாதுங்க. எங்க மனசெல்லாம் புண்படுங்கிறாங்க. முற்போக்குக்கெல்லாம் புண்படுகிற மனசு ஒரு மனசாயா? அது வெறும் குப்பை. இவன் கிடைக்க துடிக்கிறான், என் மனசெல்லாம் புண்படுது. அப்படின்னால் எத்தகைய சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம்? ஏன் தமிழ் சமுதாயத்தின் மீது அவருக்கு கோபம் வந்து பிள்ளைங்களை திட்டுவாரு. அப்ப பிள்ளைய திட்டுற மாதிரி உரிமையோட திட்ட போய் தான் இந்த அளவுக்காவது திருந்தமா, இல்லாட்டி நாசமா போயிருப்பான். இப்படி ஒரு சமுதாயம். இந்த பிராமண குல பெண்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். இது இளமை கால திருமணம் எப்படி கொடுமைன்னு இன்னொரு கதை. கதையின் பெயர் கடிதமும் கண்ணீரும். எழுதியதும் கல்கிதான். நம்ம எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு 8 வயசுலயே கல்யாணம் ஆகி கனவை செத்துட்டாங்க. பிராமண குடும்பம். 8 வயசுல நானும் மட்டும் இருக்கிறேன். ஆனா பூ பொட்டு வச்சுட்டாரு. அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்.
நாள்ல ஒரு பையன், சொந்தக்கார பையன், படிச்சவன், முற்போக்கானவன், இது விதவைன்னு தெரிஞ்சும் இது மேல ஆசை பழகுறாங்க, பேசுறாங்க. இவனுக்கு உள்ளுர ஒரு இதாகுது, என்னடா இப்படி எல்லாம் பழகுறானே அப்படின்னு. சின்ன பொண்ணு தானே, 5வது நாள் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பணும். திடீர்னு ஒரு டக்குன்னு வந்து அந்த பையன் ஒரு லெட்டரை எழுதி இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு ஓடிறான். கடிதத்தை பார்த்தவொன்னே அப்படியே கை காலெல்லாம் மிரண்டு போய் ரூமுக்குள்ள போய் ஓன்னு அழுகிறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நான் ஒரு விதவை, எனக்கு போய் லவ் லெட்டர் கொடுக்குறான் அப்படின்னு அந்த பிள்ளை மிரண்டு போயிடுச்சு. ஏன் அழுதுச்சு தெரியுமா அந்த பொண்ணு? தனக்கு வந்த முதல் லவ் லெட்டரை படிக்க முடியலையே. அதுக்கு எழுத படிக்க தெரியாது. நண்பர்களே, இதுதான் 1930களில் பிராமண வீட்டு பெண்களுடைய நிலைமை. அதே 1930 சுயமரியாதை இயக்கக்கூடிய 2வது மாநாட்டிலே பெண்கள் மாநாடு என தனியாக நடத்தியவர் இந்தியாவிலே. சென்னை மாகாணத்துல, இந்தியாவில் சென்னை மாகாணத்துல நல்ல காரியம் நடக்கும். அதுலேயே 1930 பெண்களுக்கு என்று மாநாடு, அதைத்தான் சிங்காரவேல பாராட்டி குடியரசு ஏற்றிலே எழுதினார். எனக்கு என்ன வருத்தம்னா, அதே பிராமண குலத்திலிருந்து வந்த சில பெண்கள், அதுவும் வைசாலி, அதுலயும் ஒரு நடிகை, எவ்வளவு அந்த அம்மாவுக்கு துடிக்குது. என்னங்க பெரியாரை எதிர்த்து அவதூறு மொழி, மாற்று கருத்து. பெரியாரியவாதிகளும் நாசியர்களும் கண்டிப்பாக மாற்று கருத்தை நாங்கள் காது கொடுத்து கேட்போம். ஏற்கிறோமோ இல்லையோ, மறுக்கிறதுக்காக நம்ம காது கொடுத்து, இது மாற்று கருத்து அல்ல, வசவு, சித்து, அவதூறு. தந்தை பெரியார் அவங்க பேசுவாங்க, தண்ணிகள் நமக்கு அப்புறமாக நேரம் இல்லை. ஆனா எனக்குள்ள மட்டும் தாய்மார்களே, இது ஜாலியா இருக்கும். பெரியாரை பற்றி நீங்க இப்படி அவதூறு பேசலாமா? அவர் இல்லை என்றால் நீங்க மனுஷிகளாகவே நீங்க மதிக்க மாட்டாங்க. பெரியாரின் பெண்ணியம் என்கிற தனி கூட எழுதுவது என்கிற உண்மையிலே பேசுகிறேன். அந்த அளவுக்கு பெண் உரிமைகள் பற்றி அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை 1930களிலே எழுதினார். பெண்ணியத்தை பொறுத்தவரை பெரியார் வடக்கும் சந்திரன் அல்ல, உதிக்கும் பொழுதே எழுந்த பூரண சந்திரன். அதை பற்றி பெண்கள் இழிவா பேசலாம். அதனால் தந்தை பெரியார் அந்த சுயமரியாதை இயக்கம், அதனுடைய அடிப்படையான கொள்கை இலக்கு, இன்னும் நிறைவேறாத அந்த லட்சியம் சாதி ஒழிப்பு. பாஜக காரங்களை விட ரொம்ப மோசமான பாஜக ஆதரவாளர். பாஜக காரங்களை கூட சமாளிச்சிடலாம் போட்டு இங்கபாடு பெரும்பாடா. என்ன ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு பெரியார் ஜாதி ஒழிச்சுக்கலாம். நான் சொன்னேன், ஐயா 100 வருஷம் தான் தந்தை பெரியார் ஜாதியை ஒழிக்க கிளம்பி 100 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் ஜாதியை போட்டு 2000 வருஷம். அவர் மட்டும் கிளம்பாமல் இருந்திருந்தால், அவரோடு சேர்ந்த கம்யூனிஸ்ட் சிங்காரவேலனும் கிளம்பாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு கூட சாதி ஒழித்திருக்காரு. ஒண்ணுமில்லைங்க, சபாபதினு ஒரு திரைப்படம், அதுல சபாபதி ஒரு ஊருக்கு வந்து இறங்குவார். மாமனார் ஊர், மாமனார் பாருங்க வண்டி அனுப்ப தவறி இருப்பார். அந்த காலத்துல கூட மாட்டு வண்டி தானே, வண்டி வரல, தங்களுக்கு இடம் தேடுவார். அது ஒரு சின்ன ஒரு தங்கு விடுதி. ஒரு பிராமணர் வருவார், வந்து வாங்கய்யா, நான் ஒரு விடுதி நடத்துறேன், நீங்க வந்து தங்கிக்கலாம். அந்த விடுதிக்குள்ள போய் நிமித்து பார்ப்பார். இவர் முதலியார் தெரிஞ்ச ஒரு சொல்லுவாங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா தனி அறை. அந்த தனி அறைக்கு மேல பிராமணர் கல் சாப்பிடும் இடம்.
இவர் சபாபதி வாஜ்பாய் ஏண்டா இதையாவது ஒழுங்கா எழுத வேண்டாமா? அதுக்கு அர்த்தம் என்ன? பிராமணர்கள் சாப்பிடுவாங்க, அதற்கென்று தனி இடம். அப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் இப்ப நீங்க தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்க, அங்க போனோம்னா யாரு நீங்க பிராமணரா பிராமணர் அல்லாதாரா? பிராமணருக்கு அந்த ரூமு, உங்களுக்கு எல்லாம் இந்த ரூம்னா நீங்க என்ன ஆவீங்க? கொதிப்பீங்களா மாட்டீங்களா? அதான் ஏன் செய்ய முடியாது? என்னமோ என்னுடைய மரியாதை ஒரு ஹோட்டல்ல ரயில்வே பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி சாலையில் ஒழித்து கட்டப்பட்ட 1925 இந்த கொடூரத்தை எதிர்த்து தந்தை பெரியார் போராடிய காரணத்தினால்தான் 1941 ஏடி மெய்யப்ப செட்டியார் சபாபதி என்ற படத்தை தயாரிக்க முடிந்தது. வரலாறு சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு இயக்கத்தை புரிந்து கொள்ளும் நேரம் இல்லை. நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்குறீங்க. இன்னொரு வகையில இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அர்த்தத்தை அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள. அது என்னன்னா, சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா, இன்னொரு இயக்கத்தின் 100ஆண்டு விழாவும் நடக்கும். அதன் பெயர் ராஷ்டிரிய சுயம் சேவா சங். கொடுமையை பாருங்க, ரெண்டும் ஒரே வருஷத்துல தான் தோணுது. அது நாக்பூர்ல, இது ஈரோட்ல. அவங்க மொழியிலே சொன்ன ஒரே பார்க்கடலில் இருந்துதான் அந்த விஷமும் தோற்றியது, இந்த அமிர்தமும் தோற்றியது. அது புராணத்தை சொன்னதானே அவனுக்கு புரியும். வேற ஒன்று தமிழ்நாட்டில் பார்ப்பனியம் தான் அழியுது. அதுதான் உங்களுடைய நிலை. சாதியமும் ஆணாதிக்கமும் அதுதான் சனாதனம், வேற ஒண்ணு இல்ல. அதை எதிர்த்து கிளம்பிய முதல் போராடி நம்முடைய தந்தை பெரியார். வரலாறு. ஆனா இன்னைக்கெல்லாம் பாருங்க, இந்த நேரடி எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் மறைமுகமான எதிரிகள். மலை பாம்பாவது நேரம் பார்த்தா தெரியும், பச்சை பாம்பு ரொம்ப ஆபத்தானது. நான் யாரை சொல்றேன் தெரியுமா? ஒரு தட்டம் மைக்க நீட்டுறாங்க, அவர் தான் நாங்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிற அமைப்புக்கார். அவர் சங்கிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்க. சங்கின்னா என்னையா? சக தோழன் தானே. நான் நொந்து போயிட்டு ஒரு தோழன் ஆழப்பாவி. சங்கினா என்ன? சக தோழன் தானே, சக நண்பன் தானே. இதுல வேடிக்கைன்னா, ஒரு விவாதத்துல ஒருத்தரை பார்த்து அவரு பாஜக காரனு போல சொன்னேன் பாருங்க, அதை ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசினார். நான் சொன்னேன் இவர் ஒரு சங்கி அப்படின்னு. இன்னொருத்தர் பாஜக காரரு கொந்தளிச்சுட்டார், எப்படி நீங்க அவரை சங்கின்னு சொல்லலாம்? எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க ராஷ்டிரிய சுயம் சேவா சங், சங்கல இருக்கவங்க எல்லாம் சங்கி தானே? பேர் வச்சிருக்க அதெல்லாம் முடியாது. அவர் எப்படி சங்கின்னு சொல்லலாம்? அருணன் அதோட என்ன சொன்ன, நான் வீட்டிலிருந்து பேசுறேன், இவர் மட்டும் இன்றைக்கு ஸ்டுடியோவில் வந்திருந்தால் அப்படின்னாரு. அவ்வளவு மிரட்டல். அது தனிக்காத, நாளைக்குள்ள போகல. நான் நல்ல வேலைக்கு ஒன்று நேரம் பார்க்கல, அந்த துர்பாக்கி எனக்கு வரல, நான் வீட்டில் இருந்து பேசுறேன். ஆனா இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னா, சங்கின்னா கெட்ட வார்த்தை. இல்லாட்டி ஏயா இப்படி பதற? சங்கின்னு சொன்னா ஏன் பதற? சங்கி என்பது கெட்ட வார்த்தை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சுயமரியாதைக்கு எதிரானவர். சூத்திரர்களையும் பஞ்சகோடிய சுயமரியாதையை பறித்த அந்த பாப்பனியம், அந்த சனாதனம், அந்த வேத மதம், அதை எதிர்த்து கிளம்பியது சுயமரியாதை இயக்கம். ஆகவே சுயமரியாதை. ஆனா RSS அவமரியாதை. ஏன் அவமரியாதை? சூத்திரர்களும் பஞ்சகர்களையும் தொடர்ந்து அவமரியாதை செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்பதுதான் RSS வேலை. ஆரம்பிச்சது அதான். வரலாறுக்குள்ள போனா தனிக்கிற ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். சங்கி என்பது சகதோழன் என்கிறீங்களே, அதே சங் பரிவாரத்தை சார்ந்த இன்னொருத்தர் சென்னையில ஒரு பேரணி நடத்துறாரு. குறிப்பிட்ட சாதியினரை வச்சு மட்டும் பேரணி நடத்துறாரு. அவங்க
அவங்களுடைய பேட்டிகள், சில வேண்டிய பேட்டியை கேட்டு நான் அப்படியே மயிர்கூச்சலாகி போச்சு. அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு, ரொம்ப பிராமணர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு. நான் அசந்து விட்டேன். ஏங்க, ஒடுக்குமுறைனா என்ன? உங்களுடைய எண்ணிக்கைக்கும் குறைவாக பொது வாழ்விலே இடம், அரசு துறையிலே இடம், கம்பெனி துறையிலே பொருளாதார வாழ்விலே இடமின்மை, இதெல்லாம் குறைவா இருந்தா ஒடுக்குமுறை. ஏங்க, நீங்க தான் IAS IPS எல்லாம் நீங்க தான் இருக்கீங்க. ஒரு செய்தி பார்த்தேன், இந்த அரசாங்கம் வந்த பிறகு வெளிநாட்டு தூதுவர்கள் பூராமே ஒரே ஜாதி 90% அசந்து போயிட்டேன். இப்ப இது எப்படி ஒடுக்குமுறை? இது எப்படி அப்படின்னா நம்ம அழகா விளக்குது. ஏன் தெரியுமா ஒடுக்குமுறை? எங்களையும் மித்தவங்க போல சமமாக பாவிக்கிறாங்க. இதை விட ஒரு ஒடுக்குமுறை உண்டா அப்படின்னு கேட்கிறேன் அந்த அம்மா. நாங்கள் உயர்ந்தவர்கள், ஆனால் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் பிறருக்கு சமமாக பாவிக்கப்படுகிறோம். இந்த ஒடுக்குமுறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த பேரணி பொதுக்கூட்டம். சூப்பர். அப்ப இன்னும் ஒரு 200 ஆண்டு காலத்துக்காவது சுயமதி இயக்கத்தினுடைய தேவை, திராவிட இயக்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அந்த கூட்டணி அவசியம், ஆசிரியர் பெருந்தகையினுடைய தொண்டு தேவை என்பதைத்தானே இதெல்லாம் உணர்த்துது. நன்றி, வணக்கம்.